இங்க பார் குடுமி, இந்த அத்தை நொத்தங்கது ஆண்டி நோண்டிங்க இதெல்லாம் வேண்டாம். எங்க அம்மா என்ன நீ பெரியம்மானி கூப்பிடு. பெரியம்மா சின்னம்மா எல்லாம் கூப்பிட முடியாது. அத்தை நீ மட்டும் கூப்பிட முடியுமா? சரி விடுங்க, இனி உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், பெரிய மேடம்ல அவியல கூப்பிடு. அப்பனா நீங்க சின்ன மேடமா இருந்துட்டு போங்க. அப்போ எங்க பாட்டி எப்படி கூடுவா? பாட்டிய பாட்டின்னு தான் கூப்பிடணும். நீங்க அதுக்கு சண்டை பிடிப்பீங்க, அதனால பாட்டி மேடம்னு கூப்பிடு. அப்போ எங்க சித்திய எல்லார்கிட்ட என்ன நான் போய் பழக்க விடுறதுக்கு இங்க வர போறேன். நான் வேலைய பார்க்க தான் வரேன். வந்தா என் வேலைய செய்றேன், நான் போறேன். என்ன குடுமி இருக்க இருக்க குரல் ஓசறதேனே? ஐயோ மன்னிச்சிருங்க வண்ணர் ரபியலை. வேலை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு மொழியும் வந்ததுக்கு வர ஒரு கள்ள மொழி தான் இருக்குது. ஏனி எப்பயாவது என்கிட்ட சத்தமா பேசி பாரு, கண்ணை நோண்டி விடி. இங்கே இரு, சாப்பாடு எதுவும் இருக்கான்னு கேட்டுட்டு வரேன். சரி. ஐயோ வண்ணர் ரபியல் சாப்பாடு எடுக்க போயிட்டாப்லே. என்ன சொத்த நேரத்துல சாப்பாடு நம்ம தலையில கட்டி வெளியே துரத்திடுவாங்க. அதுக்கு பிறகு எப்படி அந்த பொண்ணு கடத்த? முதல்ல அந்த பிள்ளை எங்க இருக்குன்னு போய் பாப்போம். ஐ சிகர், சிகர், ஐ சாமி. என்ன சிகர் வெளியவே வராம ரூம்குள்ளே இருக்கா? நான் இப்பலாம் அவங்க வீட்டுக்கு தான் வேலைக்கு வரேன். அப்படியே வெளியே வந்தா கொஞ்சம் நம்ம பேசலாம்ல? சாமி வேலை போயிட்டே இருக்கேன் அந்த சாமி. அதே ரெஸ்ட் எடுக்கலானே ரூம் கண்டேன். சரி சிகர், நாளையில இருந்து நீ பேசுறதுக்கு வரணும். சாமி. இப்போ குடுமிக்கிறீங்க தான் நின்னா எங்க போனா? ஒரு சும்மா வீட்டுக்கு போயிட்டாலோ? அவ அப்படிலாம் போற ஆள் கிடையாதே. அவளாவது வீட்டுக்கு போறதாவது. நம்ம இப்படி போன கேப்ல உள்ள ஓடிப்பா. உள்ள போய் பாத்துறட்டும். சாமி உட்கார் சாமி பேசலாம். சரி சிகர். சிகர், இந்த நேரம் எனக்கு ஒரு பொற்கால மாதிரி இருக்கு சிகர். ஐ லைக் இட் வெரி மச். தெரியும், எனக்கு அப்பவே தெரியும். குடுமிய வீட்டுக்குள்ள விட்டா இப்படி பெட்ரூமுக்குள்ள வந்து கும்மி அடிக்கணும் எனக்கு தெரியும். ஒன்னரபியலை நீங்க வரதுக்கு லேட் ஆயிட்டா. அதான் உங்க தேடிட்டு இந்த ரூம் வரைக்கும் வந்தனா. அப்படியே இதுல வந்து உட்கார்ந்துட்டேன் ஒன்னரபியலை. ஓஹோ, அப்போ உனக்கு என் தம்பி ரூம்னு இது தெரியாது. ஏக்கா சாமிக்கு தெரியாதுக்கா, சும்மா யதார்த்தமா வந்தா. இவ யதார்த்தமா இருந்தாலும் இல்ல எகத்தாளம் பண்ணியாலான்னு எனக்கு நல்லா தெரியும். குடுமி, நான் உன்னை வேலைக்கு சேர்க்குமா என்ன சொன்னேன்? இந்த மாதிரி வீட்டுக்குள்ள வந்து கும்மி அடிக்க வேலையெல்லாம் இருக்க கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? ஒன்னரபியலை நம்ம சொன்னேல கும்மிலாம் அடிக்கல. ஓஹோ, அப்போ உனக்கு ஆசை வேற இருக்கும். ஒன்னரபியலை சாப்பாடு ரெடி ஆயிட்டா நான் போறேன். மரியாதையா ஹால்ல போய் நிக்கணும். 10 நிமிஷத்துல சாப்பாடு வரும். சரி. இல்ல, அவ தெரியாம தான் ரூம்க்குள்ள வந்துட்டான்னு வச்சுக்கிடுவான். நீ எதுக்கு கட்டில உட்கார வச்சு தான் கதை விடுவியோ? இங்க எங்க அக்கா வரலன்னு வெளிய போய் சொல்ல வேண்டியதல்ல? இல்லக்கா சாமி என் ஃப்ரெண்ட்ல நான் சும்மா பேசிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட் இருந்தாலும் உருப்படா போயிட்டு இருக்கா. இதுக்கு மேல அவளை பெட்டு ரூம்ல வச்சு பேசினான்னு வச்சுக்க, அதுக்கு வர அவனுக்கு பெட்டு ரூமே கிடையாது, ஹால்ல தான் கிடக்கணும். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? டிரைவர் வேற போனே எடுக்க மாட்டேங்கிறாரு, கோவத்துல இருக்காரு. இங்க வேற எனக்கு நிச்சயம் ஏற்பாடு பண்றாங்க. இதுக்குதான் அவர்கிட்ட நான் சொன்னேன் வந்து பொண்ணு கேளுங்கன்னு. அவர் தான் கேட்கவே இல்லை. விடிஞ்சா எனக்கு இன்னொருத்தருக்கும் நிச்சயம். நான் என்ன பண்ணுவேனால என்ன பண்ண முடியும்? எங்க லவ்க்கு பிசாட்டி ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாங்க. அவங்களும் எதுவுமே பண்ற மாதிரி இல்லை. இப்ப என்ன பண்றது? எனக்கு இந்த மாப்பிள்ளைய சுத்தமா பிடிக்கவே இல்லை. டிரைவரை தான் பிடிச்சிருக்கு. இதான் சரியான நேரம். கிசாண்டிக்கு தகவலை தெரிவிச்சிட வேண்டியதான். அந்த பொண்ணு அந்த ரூம்ல தான் இருக்கா. கிசாண்டி வந்தவனா அழகா கடத்திட்டு ஓடிரலாம். இந்த நேரத்துல ஹால்ல யாருமே இல்லை. ஹலோ சாமிமா, என்ன எதுக்கு போன் போட்ட? கிசாண்டி, இந்த ஜெனிஃபர் இப்ப ரூம்ல தனியா தான் இருக்கா. நீங்க உடனே வந்தீங்கன்னா நம்ம அவளை கடத்திட்டு போயிரலாம். சீக்கிரமா வாங்க கிசாண்டி, இதுக்கு மேல பேச முடியாது. இந்த
இந்த மீன்காரிக்கு இதே ஒரு வேலையா போச்சு. எங்க அம்மா இந்த ஹோட்டல் ஆச்சு நடத்தி ஒரு ஒருத்தருக்கா சாப்பாடு குழம்பு கொடுக்கறதுக்கு. ஒன்னரை ரூபாயில எனக்கு இன்னும் ஃபுட் வரல. ஏன் புட்டு தான் வேணுமா உனக்கு? எங்க வீட்ல சோறு தான் பொங்கி இருக்கு. மதியம் வச்ச குழம்பு காலி ஆயிடுச்சு. அதான் எங்க அம்மா குழம்பு வச்சிட்டு இருக்காங்க, கொஞ்சம் லேட் ஆகுது. சமைச்ச உடனே கொண்டு தருவாவே, வாங்கிட்டு போ. புட்டு வேணும் லட்டு வேணும் இங்கே நின்னுகிட்டு இருந்தா குடுமி பறந்துடும். நான் போய் என் பிள்ளைகளை பார்க்க போறேன். புட்டுக்கும் வித்தியாசம் தெரியல. இதெல்லாம் ஒன்னரை ரூபாய். ஐயோ பிசாந்து போயிட்டா நம்மளும் போவோம். ஏ புளிக்க, இந்த மகத்துக்கு போடிய கிரீம் எங்க வச்சிருக்கா? கிரீமா? அது உங்களுக்கு எதுக்கு பாட்டி? சவிச்சு திங்க இருக்கு. கிரீம் எதுக்கு போடுவான்னு தெரியாதோ பாட்டி? பட்டாசு தின்ன மாதிரி கிரீமே தின்றாதீங்க. ஆட புளிக்க, எனக்கு விவரம் இல்லைன்னு நினைச்சியோ? எடை என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். கிரீம் எங்க? பாத்ரூம்ல தான் இருக்கு. எதுக்கு பாத்ரூம்ல வைக்கா? யூஸ் பண்ணிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துடுவேன். அப்ப சரி, நானும் அங்க வச்சே போட்டுட்டு வரேன். இந்த பாட்டி தொல்லை வேற தாங்க முடியல. ஆகும்னா அது இருக்கா இது இருக்கான்னு வந்துடுறாங்க. ஒழுங்கா என்னால ஃபீல் கூட பண்ண முடியல. ஹலோ சித்தி. ஐயா சூரி
விஷயம் சித்தி? நிச்சயம் நின்றுச்சா? இந்த நிச்சயம் நடக்காதுப்பா, நிச்சயமா நின்றும். அப்படியே சித்தி, என்னாச்சு? என்ன பண்ணீங்க? என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்ல. அத சொல்லியதுக்கு தான் சித்தி இப்ப பிளான் போட்டிருக்கேன். சூர்யா, நான் சொல்லிய இடத்துக்கு உடனே கிளம்பி வாப்பா. எங்க சித்தி, எங்க வர சொல்றீங்க? நீ உடனே புறப்பட்டு வாயா, நான் சொல்லியே. சரி சித்தி, வாரேன். எங்கன்னு சொல்லுங்க. இந்த பிள்ளை எங்க போச்சு? அக்கா இங்கதான் இருப்பா, சாப்பாடு கொண்டு போய் குடுன்னு சொன்னா. காணோம். சரோஜா, சரோஜா. என்ன சித்தி? சரோஜா, நம்ம வீட்டுல புதுசா வேலை பார்க்க ஒரு பிள்ளை வந்திருக்குல்ல, அதுக்கு அக்கா சாப்பாடு தந்தா. அந்த பிள்ளைய காணுமே எங்க? என்னது காணுமா? அவளை இங்கே தான் நில்லுன்னு சொல்லிட்டு போனேன். மறுபடியும் வீட்டுக்குள்ள போய் பூந்துட்டாளோ? இதே ஒரு வேலையை போச்சு அவளுக்கு. எங்க இப்ப ஓடிட்டு வரா? அது வந்து இங்க சாப்பாடு தர்றதுக்கு நேரம் ஆயிட்டா. அதான் ஒரு ஓட்டத்துல போய் எங்க அம்மா வாடிற கூடாதுன்னு பார்த்துட்டு வந்தேன். வாடியக்கு உங்க அம்மா இந்த செடியா? அது வந்து பசில வாடிற கூடாதுல, அதான் போய் பார்த்துட்டு வந்தேன். அம்மம்மா ரொம்ப தான் ரீல் ஓடியா. ஒருவேளை சாப்பிட கொஞ்சம் லேட் ஆயிட்டா உங்க அம்மா வாடிடுவா. சோத்த கொண்டு போ. இந்தம்மா. தேங்க்ஸ் ஆண்டி. ஒன்னர வேலை. நாளைக்கு எத்தனை மணிக்கு இங்க வேலைக்கு வரணும்? நாளைக்கு எங்க வீட்ல ஃபங்க்ஷன். வீடியோ காலமே வந்து வேலையை முடிக்கணும். அது வந்து நாளைக்கு மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்தா ஒரு பிரச்சனை இல்லையே. எத்தனை மணிக்கு கொஞ்சம் லேட்டானா? ஒரு 9 மணி 10 மணி. அப்படியா? அப்ப வேலை கட்டு. ஐயோ, வேண்டாம் ஒன்னர வேலை. நான் 7 மணிக்குள்ள இங்க வந்துறேன், அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிரேன். குடிமி என்னத்த முடிச்சிரேன்னு போறா? அது இந்த பல்லு வளர்க்கறது குளிக்கிறதெல்லாம் சொல்லிட்டு போறான்னு நினைக்கேன். இவ்வளவு வேலைக்கு சேர்த்ததே சரியில்லைன்னு நான் நினைக்கேன். ஒரு இடத்துல ஒழுங்கா நிக்கலையே. சொத்த நேரம் சாப்பிடலன்னா ஆத்தக்காரி வாடிடுவான்னு தண்ணி ஊத்துக்கு போனாலாம். சரிம்மா சரோஜா, வா போய் சாப்பிடுவோம். சரி சித்தி, வாங்க போவோம். சித்தி, என்ன விஷயம் சித்தி? எதுக்கு இங்க வர சொன்னீங்க? ஆமா, நிச்சயத்தை எப்படி நிறுத்துனீங்க? அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சித்தி. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மூட்டை தான். மூட்டையா? இந்த மூட்டையில என்ன இருக்கு? உன் உயிர் தான் உள்ள இருக்கு சூர்யா. என்னது உயிர் இருக்கா? என்ன சித்தி சொல்றீங்க? நீ காதலிச்ச பிள்ளைய நான் கடத்திட்டேன். என்ன சொல்றீங்க சித்தி? கடத்திட்டீங்களா? ஆமா சூர்யா, கடத்திட்டேன். எதுக்கு சித்தி? பின்ன அவிய வீட்லயே ஒத்துக்கிட மாட்டேங்க அவ. நீ அந்த பிள்ளைய தான் விரும்பியா? நானும் 2-3 தடவை போய் கேட்டு பார்த்தாச்சு, அவிய ஒத்து வரல. அதான் கடத்திட்டு வந்துட்டேன். கடத்திட்டு வந்து இந்த மூட்டையில தான் வச்சிருக்கேன். சித்தி, ஜெனிக்கு என்னாச்சு? ஒண்ணு அவ்வளவு நல்லதா இருக்கா, லேசா மயக்கம் தான் கொடுத்திருக்கு. மயக்கம் தெரிஞ்ச உடனே சமாதானப்படுத்து. கல்யாணத்துக்கு சம்மதிக்க வை. வீடுச்ச உடனே உனக்கும் ஜெனிஃபருக்கும் கல்யாணம். சித்தி, நிஜமா சொல்றேன், ஜெனிஃபர் இதுக்கு ஒத்துக்க மாட்டா சித்தி. அவளை கொண்டு போய் வீட்ல விட்டுட்டு வந்துடலாம். வீட்ல விடியதுக்கு அவளை கஷ்டப்பட்டு நான் தூக்கிட்டு வந்திருக்கேன். வானரவி வீட்டுக்குள்ளே போய் தூக்கி இருக்கு. அப்படிலாம் நீ நினைச்ச உடனே லேஸ்ல கொண்டு போய் விட முடியாது. விட்டாலா இதுக்கு மேல இந்த பிள்ளை உனக்கு கிடைக்க மாட்டா. நான் சொல்றத கேளு சூர்யா. அந்த பிள்ளை எப்படியாவது சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வை. இவ கூட்டிட்டு போய் விட்டனா நாளைக்கு நிச்சயம் நடந்துரும். அப்புறம் நிச்சயம் நடந்த பிள்ளைய தூக்கிட்டு வந்து மீன்காரி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டான்னு இந்த ஊரே பேசும். இது நமக்கு தேவையா? இப்போ நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டா ஒரு பிரச்சனை இல்ல, அந்த பிள்ளைக்கு நிச்சயமும் நடக்கல. அதுக்கு தான் இப்ப சொல்லி அந்த பிள்ளை ஒன்னே தானே விரும்பியா? ஆமா சித்தி. பேர வேணே அந்த பிள்ளைய சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வை. நான் உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கேன். சரி சித்தி.